வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு எக் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பாஸ்தாவை வேக வைக்கணும். அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பாஸ்தா, ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா நம்ம உடைச்சோன்னா லைட்டாக உடையணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப போட்டு குழைய விட்டுறக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தாவை பார்த்துக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம் தனியாக பாஸ்தாவை. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு முட்டை. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரே ஒரு முட்டையை ஊற்றி அதில் தேவையான உப்பு போட்டு முட்டை பொரிக்கிற மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கலாம். இதில் நம்ம தக்காளி நான் 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் நான் சேர்க்க போகிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சா, அதோட நம்ம மசாலா நம்ம எடுத்து வச்சுக்கினது மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கி அந்த மசாலையோட வாடை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முட்டை அதையும் இதோட ஆட் பண்ணி இந்த மசாலையோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான எக் பாஸ்தா நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, பாய்.